இன்றைய வேத வசன ஏசாயா 41:13. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் மூலம் இயேசுவோடு நீங்கள் தினமும் பயணிப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு அதிக நேரத்தை செலவழிப்பது ஒரு வகையான முதலீடு ஆகும். நம்முடைய நேரத்தை பொருட்படுத்தாமல் செலவழித்தோமானால் நிச்சயம் அதிக ஆசீர்வாதத்தை நாம் அறுவடை செய்வோம். ஒரு துளி ஏமாற்றம் இல்லாமல் நாம் முதலீடு செய்ததை அதிக பலனோடு எடுத்துக்கொள்ளவோம். இன்றைய தினத்திலும் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆங்கிலத்தில் நான் உனக்கு உதவி செய்வேன் என்று மொழிபெயர்ப்பட்டிருக்கிறது. ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்த தகப்பனுக்கு 2 பெண் பிள்ளைகள் இருந்தனர். தகப்பன் தினமும் வேலைக்கு சென்று சம்பாதித்துக் கொண்டு வருவார். ஒருநாள் எதிர்பாராத விதமாய் சிறுநீர்ப்பை வலியினால் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுநீர்ப்பையில் கட்டி இருப்பதாய் தெரிவித்தார்கள். அந்த கட்டியை ஆய்வகத்திற்கு அனுப்பி பார்த்தால் தான் புற்றுநோய் கட்டியா இல்லையா என்று சொல்ல முடியும் என்று சொன்னார்கள். உடனடியாக இதை பரிசோதிக்க வேண்டும், இல்லையென்றால் ஆபத்தாகிவிடும் என்றார்கள். பயத்தோடு வீடு திரும்பின இவரோ மிகவும் மனகசந்து அழுதார். போதியமான பணமில்லையே, இந்த 2 பெண் பிள்ளைகளுடைய நிலைமை என்னாகும்? நான் இல்லாமல் போனால் இவர்களுடைய நிலைமை என்னாவது என்று புலம்பிக்கொண்டே அழுதார். குடும்பமாய் ஒருங்கிணைந்து ஜெபித்தார்கள். பரிசோதிக்கும் நாள் வந்தது. பரிசோதித்த பிறகு முடிவுக்காய் காத்திருந்த போது இது வெறுமனையான கட்டி, புற்றுநோய் கட்டி இல்லை என்றார்கள். எப்பேற்பட்ட அதிசயம்! கர்த்தர் அவர்களுக்கு துணையாய் இருந்து மாபெரும் உதவி செய்தார். எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நீங்கள் எதையாவது குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்களா? மற்ற தேசத்தில் இருந்து கொண்டு எதையாவது குறித்து பயந்து கொண்டு இருக்கிறீர்களா? என்ன ஆகுமோ, என்ன நடக்குமோ? இந்த சூழ்நிலை மாறிடாதா? ஒரு அதிசயம் நடந்திடாதா என்று கூட நினைக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உனக்கு துணை நிற்பேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் பேசுவீராக. தகப்பனே, இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கொண்டு என்னிடம் பேசினதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய இக்கட்டான காரியத்தில் நீர் துணை நிற்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் நிச்சயம் எனக்கு உதவி செய்வீர் என்பதை விசுவசிக்கிறேன். மனிதர்கள் கைவிட்டாலும் நீர் என்னை கைவிட மாட்டேன் என்றேரே, நீர் எனக்கு உதவி செய்வீராக. இன்றைய நாளிலும் பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுப்பீராக. அளவில்லாத ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் பொக்கிஷங்களும் இன்று முதல் காண செய்வீராக. வியாதியின் படுக்கையில் இருப்பவர்கள், மருத்துவமனையில் அவசர சிகிச்சையில் இருப்பவர்கள், மரண படுக்கையில் இருப்பவர்கள் என இப்படி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உமது பிள்ளைகளை நீர் தொட்டு சுகமளிப்பீராக. உமது மகிமை அவர்கள் மேல் வெளிப்படுவதாக. ஒருவேளை கிறிஸ்தவரல்லாத யாராவது ஏதாவது ஒரு தேவைக்காக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவர்களின் தேவைகளை நீர் சந்திப்பீராக. கடன் நெருக்கடிகள், சுமைகள், வாரங்கள், தொல்லைகள், சுகவினங்கள், பொல்லாத ஆவிகள் என தவிக்கிற உமது பிள்ளைகளை நீர் விடுதலையாக்குவீராக. இன்றைய நாள் முழுவதும் நீர் உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து அவர்களின் தேவைகளை சந்திப்பீராக. போக்கிலும் வருகிலும் உம்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும். காத்துக்கொள்வீராக. ஆமேன்.